அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு பஞ்சாங்கம் நம்ம பார்ப்போம். ஓம் கங் கணபதியே நமக. ஓம் நமச்சிவாய. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா 13/7/2024 சனிக்கிழமை, ஜூலை மாதம், குரோதி வருடம், ஆனி மாதம் 29ஆவது நாள். சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:59க்கு உதயமாகுது. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பிற்பகல் 2:13 வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்தமி திதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று மாலை 6:53 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் பார்த்திங்கன்னா அதிகாலை 4:44 வரைக்கும் பரிகம் யோகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவம் யோகம். அதுக்கப்புறம் கரணம் இன்று அதிகாலை 1:14 வரைக்கும் கரசை கரணம். அப்புறம் பிற்பகல் 2:13 வரைக்கும் அந்த கரசை கரணம் இருக்கும். அதுக்கப்புறம் வணிசை. அதுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா அதாவது 1:14 வரைக்கும் கரசை கரணம். அதுக்கப்புறம் 2:13 வரைக்கும் வணிசை கரணம். அதுக்கப்புறம் பூராதீனும் பார்த்திங்கன்னா பத்திரை கரணம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னா இன்று மாலை 6:53 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரைக்கும். மாலையில் பார்த்திங்கன்னா 4:45 5:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரைக்கும், 11:45 வரைக்கும் காலையில் கௌரி நல்ல நேரம் இருக்குது. மாலையில் பார்த்திங்கன்னா மாலை 9:30 10:30 வரைக்கும் ஈவினிங், அதாவது நைட்டில் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6 to 7 சனி ஓரை ஸ்டார்ட் ஆயிடுது. 7 to 8 குரு ஓரை. 8 to 9 செவ்வாய் ஓரை. 9 to 10 சூரியன் ஓரை. 10 to 11 சுக்கிரன் ஓரை. 11 to 12 புதன் ஓரை. 12 to 1 சந்திரன் ஓரை. 1 to 2 சனி ஓரை. 2 to 3 குரு ஓரை. 3 to 4 செவ்வாய் ஓரை. 4 to 5 சூரியன் ஓரை. 5 to 6 சுக்கிரன் ஓரை. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ராகு காலம். குளிகை நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் குளிகை நேரம். யமகண்டம் மதியம் 1:30 மதியம் சாயந்தரம் 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. சூலம் பார்த்திங்கன்னா எந்த திசை அப்படின்னா கிழக்கு திசை. கிழக்கு திசையில் போகிறவங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, முக்கியமான காரியத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் தயிர் நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு அன்றைய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிற நட்சத்திரக்காரவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இந்த இதை இன்றைக்கி தயிர் இந்த கிழக்கு திசைக்கு பரிகாரமாக இருக்குது. நாளைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கல்கண்டும் கொஞ்சம் சோம்பும் வச்சு நீங்கள் சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அந்த கல்கண்டையும் அந்த சோம்பையும் கொஞ்சம் வாயில் போட்டு மென்னுட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு வெளியில் போகிறது நல்லது நடக்கும். அதுக்கு சாயந்தரம் வரைக்குமே காலையில் மாலையில் 6:53 வரைக்கும் நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் 6:53 வரைக்குமே சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு அடுத்து தான் பூரட்டாதிக்கு நாளை கழிச்சு தான் சந்திராஷ்டமம் ஃபுல்லாக இதாகும். ஏன்னா நாளைக்கு நைட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 6:53 அப்புறம். அதனால் சதய நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் கல்கண்டும் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறது நல்லது. யாருக்கிட்டையும் பேசும்போது கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு சப்தமி திதி 2:13 வரைக்கும் சப்தமி இருக்குது. அதுக்கப்புறம் அஷ்டமி திதி இருக்குது. இந்த அஷ்டமி திதியில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சனிக்கிழமைனால முதல் தெய்வ வழிபாடு பார்த்துடலாம். தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுறது நாளைக்கு நல்லது. அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். பைரவர் வழிபாடும் நீங்கள் பண்ணலாம். அதாவது சிவன் பைரவர் வடிவத்துலேயும் நீங்கள் கும்பிடலாம். சிவனை டைரெக்டாகவும் நீங்கள் கும்பிடலாம். ஏன்னா அந்த அஷ்டமி திதி வர்றதுனால சிவபெருமானை கும்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். அனுமான் வழிபாடும் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நமக்கு இந்த அஷ்டமி திதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரொம்ப நாளாக காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கு அப்படின்னா, அந்த தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் நாளைக்கு எடுத்து செய்யலாம். நம்மளோட வாகனங்கள் பழுதாக இருக்குது, அதை கொண்டு ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
டூ வீலரோ 4 வீலரோ நீங்கள் வந்து ரிப்பேர் பார்க்குறதுக்கு நாளைக்கு வந்து நல்ல நாள். உங்களோட காரை வந்து கேரேஜில் விடுறதுக்கும் அந்த இது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அந்த வண்டியில் இருக்க பிரச்சனைகளை சரி செஞ்சு ரிப்பேர் பார்க்கக்கூடிய நாளை வந்து நாளைக்கு வந்து இந்த அஷ்டமி தீதியில் வந்து அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யலாம். அதே மாதிரி தானியம் வந்து வாங்குறதும், தானியத்தை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது, அதாவது வீட்டுக்கு வந்து தானியத்தை வந்து நம்ம ஒரு இடத்துல அரிசிலாம் இப்போ மூட்டையில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்து அந்த எதில் கொட்டி வைக்கிறோமோ அந்த டப்பாவில் வந்து அரிசி டப்பாவில் கொட்டி வைக்கிறது. அதே மாதிரி நம்ம வீட்டில் மளிகை ஜாமான்கள்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அந்த ஜாமான்களை அந்தந்த டப்பாவில் வந்து கொட்டி வைக்கிறதுக்கு நாளைக்கு வந்து இந்த அஷ்டமி திதி வந்து நல்ல நாளாக இருக்கும். அதே போல் வாஸ்து இது பண்ணுறவங்க நாளைக்கு ஆனி மாதம்னால வாஸ்து வந்து யாரும் இது பண்ண தேவையில்லை. அதனால நீங்கள் வந்து நாளைக்கு இது மட்டும் பூஜை பண்ணுறதுக்கு நல்ல உகந்த நாள். அதே மாதிரி நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கும் நீங்கள் வந்து அந்த அஷ்டமி திதி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நகைகள் வாங்குறதுக்கும் நல்ல நாளாக தான் நாளைக்கு வந்து திகழுது. இந்த அஷ்டமி திதியில் வந்து இத்தனை வேலைகள் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.